அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ். இறைவனுடைய அன்பும் அருளும் பாசமும் இரக்க குணமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் மீதும், இந்த யூடியூப்பை நடத்தி கொண்டிருக்கும் நிர்வாகத்தாருக்கும், அதில் பணி புரியக்கூடியவர்களுக்கும் வல்ல இறைவனுடைய அன்பும் பாசமும் உண்டாவதாக என்று எப்போதுமே ஒரு சின்ன கருத்து சொல்லுவேன். அந்த கருத்து மக்களை போய் சென்றடையணும். காரு விற்கிறது, நம்ம ஒரு 5 காரு 4 காரு விளம்பரம் கொடுப்போம். அது விற்கிறது லேட்டா விற்கட்டும், இல்ல கிடக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. இந்த கருத்து காரை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய மனசுல வந்து உட்காரணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். அதனால யாரும் கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா இந்த கருத்துக்களை கேட்கறது நம்ம குடும்பங்களுக்கு தேவைப்படும். இப்ப என்னன்னா, தாயை பத்தி பேசணும், தகப்பனை பத்தி பேசணும். அடுத்ததா பெண். அந்த பெண்ணுங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? கல்யாணம் பண்ணுனா இந்த கணவன் மனைவிக்கு அந்த பெண்ணுக்கு என்ன அங்கம் இருக்கு? அந்த பெண்ணுங்கிறவங்க யாரு? இந்த உலகத்துல இறைவன் எத்தனையோ படைப்புகளை படைச்சிருக்கான். அதுல உயர்ந்த சிறந்த உன்னதமான கண்ணியமான படைப்பு யாருன்னா இந்த பெண்ணு மட்டும்தான். அப்ப இந்த பெண்ணை சாதாரண நினைச்சிடக்கூடாது. காலையிலேருந்து எந்திரிச்சு வீட்டை கூட்டுறாங்க, சமைக்கிறாங்க, எவ்வளவுலாம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்றாங்க. நம்மளால முடியுமா? அவங்க இறக்க குணம் இருக்கிறதுனால இந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்மளையும் கவனிக்கிறாங்க. அந்த பெண்ணுங்கிறவங்க தான் சாப்பிடாட்டியும் கணவனை அவ்வளவு கண்ணியமான முறையில கவனிக்கிறாங்க. அப்ப பெண்ணை வந்து கேவலமா நினைக்க கூடாது. பெண்ணுங்கிறவங்க அருப்பெரும் பெரிய பாக்கியமா இருக்காங்க. அதை சிந்திச்சு பார்க்கணும். அவங்க அவங்களுடைய வயிற்றுக்குள்ள குழந்தைய வச்சிருந்தா அவங்க வந்து வாமிட் எடுக்கிறாங்க அந்த சாப்பிட்ட சாப்பாடெல்லாம். அப்ப அவங்க உடம்புல தெம்பு இல்லைன்னு நம்ம நினைப்போம். இறைவன் அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு ஆலமர விழுது மாதிரி ஒரு பலத்தை கொடுக்குறான். உடம்பே தெம்பு இல்லாம அந்த குழந்தைய வயிற்றுல சுமந்து 10 மாசம் குழந்தைய பெத்து எடுக்கிறாங்க. அப்ப அந்த பெண் யாரு? நம்மளுடைய மனைவியா இருக்காங்கல்ல, அவங்கள கண்ணியமான முறையில பார்த்துக்கணும். அவங்கள கண்கலங்க விடக்கூடாது. அவங்க கோவப்பட்டாலும் நம்ம பொறுமையா இருந்து அந்த கோவப்பட்ட விஷயத்த இரவு நேரத்துல மறுநாள் நம்ம பொறுமையா அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த குடும்பமே ஒளிமயமா ஒளிக்கதிர்களா இந்த உலகத்துல நல்லபடியா வாழ்னு மறுமையில இறைவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான சொர்க்கத்தை அடையணும்னு சொல்லிட்டு இந்த விளக்கத்தை நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்ஏ காருக்குள்ள போறேன். எஸ்ஏ கார் இப்ப எப்படின்னா, நிறைய பேர் என்கொயரி கோயம்புத்தூர், சேலம், தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து அடிக்கிறாங்க, பெங்களூர்ல இருந்து அடிக்கிறாங்க. அப்ப என்கொயரி பண்றதுக்கு தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம். என்ன காரு வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத அந்த வாட்ஸ்அப்ல 82271456 இந்த நம்பருக்கு அடிச்சிங்கன்னா தெளிவா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் கண்டிப்பா 24 ஹவர்ஸும் உங்களுக்கு விளக்கத்தை நான் கொடுப்பேன். அது போல வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நம்மள்ட்ட வந்து ப்ரோசஸ் என்ன கிடையாது, லோன் ப்ரோசஸ் கிடையாது, ரெடி கேஷ் தான். அந்த ரெடி கேஷ் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த டெல்லி வண்டிக்கு 100% ஃபுல் சேஃப்டி. இப்ப அது போல உங்களுக்கு வீட்டுல பேசிக்கங்க, கலந்துக்கங்க, கலர் என்ன பிடிக்கும்னு கேட்டுங்க, இந்த வண்டி பிடிச்சிங்க, இந்த வண்டி எப்படிப்பட்டதுன்னு யூடியூப்ல செக் பண்ணி பாத்துக்கங்க. நீங்க இங்க வந்த பிறகு முடிவு வீட்டுல எடுத்துட்டு இங்க வந்த பிறகு மெக்கானிக்காலஜி வந்து ஃபுல்லா செக் பண்ணி இன்ஜினு கீரு எல்லாமே ஃபுல்லா செக் பண்ணிட்டு அந்த வண்டியை நீங்க எடுத்துட்டு போகலாம். அப்ப வண்டி வாங்கணுங்கிற முடிவு இருக்கிறவங்க மட்டும் டெலிஃபோன் அடிங்க. வண்டி வாங்கினேன், கையில கேஷ் இருக்கு, 1 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு வண்டி வாங்கக்கூடியவங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல தெளிவா போடுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தெளிவு கொடுக்குறேன். நீங்க 5 நிமிஷம் கேள்வி கேட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் நான் உங்களுக்கு விளக்க தயாராக இருக்கேன். அதனால நான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். உங்களுக்கு நான் விளக்குறதுனால இறைவனுடைய அன்பு எனக்கு வரும், எனக்கு பரக்கத்து இருக்கும், நான் நல்லா இருப்பேன். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். வண்டி வாங்கணுங்கிறவங்க டெலிஃபோன் அடிங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த வண்டி சியாஸ் 2015 1,31,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டி. இப்ப ஏற்கனவே வந்து வண்டியினுடைய விலை நான் சொல்ற விலையில பாதி விலை கிடைக்குதுங்கிறாங்க. நாங்க அவங்களுக்கு கமெண்ட்ல பேசணும், அந்த யூடியூப் வாயிலாகவும் சொல்லியிருந்தோம். நம்ம அப்படி ஏதாவது இருந்தா, இப்ப நான் இந்த வண்டி வந்து ஒரு 4,5 லட்சம் சொல்றேன். 4,5 லட்சத்துல வந்து பாதி எவ்வளவு வருது? 2.25 வருதுங்களா? 2.25 வந்தா
நான் அந்த சொல்ல வாங்கி கொடுக்கக்கூடியவங்களுக்கு 50,000 ரூபாய் பைசா தரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இது வரைக்கும் பதில் வரல. இந்த யூடியூப்ல தான் நம்ம பேசுறோம். அவங்க ஒரு யூடியூப்பை போட்டு பேசிட்டோம், எனக்கு கமெண்ட்ல சொல்லிட்டோம். இது வரைக்கும் சொன்னதுக்கு அவங்க பதிலே வரலாங்கன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்காது. 3வது ஓனர் வண்டி ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். 2வது ஓனர் 3வது ஓனர் அதுல பல செலவு 1 லட்சம் வந்துடும். நம்ம சிங்கிள் ஓனரா பாக்குறோம், இன்ஜினை பாக்குறோம், கீரை பாக்குறோம், ஒரு விரலால கீரு தள்ளுனா விழுவோம். அந்த மாதிரி தெள்ள தெளிவா இருக்கும் வண்டி. நீங்க வண்டி வாங்குனீங்கன்னா எப்போதுமே செகண்ட் ஹேண்ட் வண்டி, ஒரு ஒயரிங் ப்ராப்ளம், ஏதாவது கேஸ் ஏசியில போயிருக்கும், சின்ன சின்ன செலவுகள் ஏதாவது கண்டிப்பா ஒரு 4,000மோ 5,000மோ 6,000 7,000 கண்டிப்பா வர செய்யும். அது எனக்கே தெரியாம என்னுடைய அறிவுக்கே இல்லாம அது நடக்கும். நாங்க ஃபுல்லா செக் பண்ணி எடுத்தா கூட அந்த தவறுகள்லாம் நடக்கத்தான் செய்யும். அதனால நீங்க வண்டி வாங்கும் போது வண்டி வாங்கணும்னு முடிவு போட்டு தெள்ள தெளிவா வண்டியை செக் பண்ணி, கண்டிப்பா மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி தாராளமா எடுத்துட்டு போங்க. நம்ம இது வரைக்கும் கொடுத்த வண்டிகள்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. ஒரு வருஷம்லாம் ஓட்டுறாங்க, ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்ட்டு நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்க. திரும்ப திரும்ப அவங்க நமக்கு கஸ்டமர்லாம் அனுப்பிச்சு வண்டி கொடுத்துருக்கோம். அதனால வண்டியை பொறுத்த வரைக்கும் தெள்ள தெளிவா நம்ம வியாபாரம் பண்றோம். அது உங்க மனசுக்கும் பிடிக்கணும், சந்தோஷமா நீங்க வாங்கணும், நானும் உங்களுக்கு சந்தோஷமா கொடுக்கணும். சரிங்களா? சில பேர் யூடியூப்ல பாய்க்கு ரொம்ப ஆசை, காசு கூட சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 3,40 சொல்லி 3,45 சொல்லி 3,10 3,15 இப்படிலாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை கஷ்டம். நான் 10,000 ரூபா லாபம் 15,000 ரூபா லாபத்துக்குலாம் வண்டி கொடுத்துருக்கேன். அதனால நீங்க பேசுங்க, எவ்வளவு நம்ம ரேட்டு நெகசிபிள் பண்ணுமோ. இப்ப நான் ஆல்ரெடி நெகசிபிள் பண்ணி ரொம்ப ரேட்டை குறைச்சிட்டேன். அதனால நீங்க இந்த வண்டிலாம் தாராளமா உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டை செக் பண்ணி பாருங்க. ஆர்டிஓ செலவு, என்ஓசி வந்த பேப்பர்லாம் உங்களுக்கு காட்டுறேன். என்ஓசிக்கெல்லாம் ஃபுல் பொறுப்பு நான். 100 ரூபா பத்திரத்துல எழுதி வேணுமோ நீங்க சொன்னீங்கன்னாலும் எழுதி போட்டு நம்ம கொடுப்போம். வக்கீல் முன்னாடி வச்சு எழுதுனாலும் நம்ம எழுதி கொடுப்போம். 100% தெளிவா செய்வோம். என்ஓசி நம்ம எடுத்து கொடுப்போம். ஆர்டிஓ செலவை நீங்க பாப்பீங்க, நானும் பாக்குறதா இருந்தாலும் அதுக்கும் நான் ரேட் இப்ப சொல்லிடுறேன். இப்ப இந்த வண்டி சிங்கிள் ஓனரு, 2016, 1,36,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி அப்படியே காட்டுங்க எவ்வளவு தெளிவா இருக்குங்க. இது ஃபைனலா 4,45 கொடுத்துடலாம். முதல்ல 4,35 சொன்னேன். இதுல 25,000 ரூபாய் செலவு பண்ணான, எவ்வளவு 25,000 ரூபாய் செலவு பண்ண பில்லு, சுசுகி பில்லு. அடுத்ததா இந்த சைட்ல கலர் கம்மியா இருந்துச்சு, இந்த இடத்தெல்லாம் சரி பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த இடம், இந்த ஃப்ரண்ட் மர்க்காடு, இதெல்லாம் முதல்ல கிராச்சஸ் இருந்துச்சு, அதெல்லாம் பெயிண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பேக்ல இப்ப இந்த இதெல்லாம் உள்ள பாருங்க, வண்டி எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நீட்டா உங்களுக்கு பாதி அமௌண்ட்ல 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாய்க்கு கிடைச்சா நான் எடுத்துக்க தயார். சரிங்களா? நீங்க கொடுங்க, உங்களுக்கு 25,000 ரூபாய் நான் தரேன். டெல்லியில எங்க இடம் இருக்குன்றாவது சொல்லுங்கன்னு நம்ம சொல்லியாச்சு. ஒண்ணுமே பதில் வரல. அப்படியே எப்படி வா, டக்கு டக்குன்னு வா. இந்த பேக்ல பாருங்க, இந்த கிராச்சஸ் எதுவும் இல்ல பாருங்க, கிளீனா இருக்கா? இதெல்லாம் சுத்தமா நம்ம வேலை செஞ்சாச்சு. இப்படி வா. இப்ப இந்த வண்டியினுடைய இன்ஜினுடைய சவுண்ட பாருங்க. இதுல ஏசி பக்காவா இருக்கு, ஏசி பக்காவா வேலை செய்யுது. எப்படி இருக்கு பாருங்க வண்டியினுடைய சவுண்டு. இந்த வண்டியினுடைய சவுண்ட பாருங்க, எவ்வளவு கிளீனா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த வண்டியினுடைய சவுண்ட பாருங்க, எப்படி நீட்டா இருக்கு பாருங்க. இன்ஜினை பாருங்க. இந்த இன்ஜின் மேல ஆயில் போட்டு பல பலண்டு ஆக்கி இதெல்லாம் செய்யலாம். இந்த 2015 இன்ஜின் இப்படிதான் இருக்கும். இன்ஜின் கண்டிஷனா இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. சரிங்களா? டைனிங் பெல்ட் சவுண்டு, இன்ஜினு எப்படி தெளிவா இருக்கு பாருங்க. ஒரிஜினல் பேஸ்ட் உள்ளது, எப்படி கிளீனா இருக்கு பாத்தீங்களா? நீட்டா ஒரிஜினாலிட்டியா உள்ள வண்டி. வண்டி ஆக்சிடென்ட்லாம் அடிப்படாதெல்லாம் வண்டி. இந்த வண்டியில லேசான கிராட்ச் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால எப்படி இருக்குன்னு பாருங்க இன்ஜினுடைய சவுண்டு. அதே மாதிரி இந்த வண்டி Hyundai i20 மேக்னா, இது டாப் மாடலுக்கு உண்டான வேலையெல்லாம் இந்த வண்டியில செஞ்சுட்டாங்க. இதுல பலூன் டயரு பாத்தீங்களா? பலூன் டயர் எப்படி இருக்கு பாருங்க. டயர் ஒரு 90% இருக்கு. சரிங்களா? டைமண்ட் கட்டிங் அலாய் வீலு. இந்த நாளும் கிட்டத்தட்ட 1,30,000 1,40,000 வரைக்கும் கஸ்டமர் செலவு பண்ணியிருக்காங்க. வண்டி எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க.
இது 2016 சிங்கிள் ஓனரு, 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சரிங்களா? அதே போல இந்த வண்டி வந்து 440 கொடுத்தா நான் என்ஓசி உங்க கையில எடுத்து கொடுத்துருவேன். நீங்க ஆர்டிஓ செலவு உங்களுக்கு 50 to 60 வரும். அப்படி இல்லைன்னா என் கையில 5-10 கொடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நான் எங்க வேணுமோ உங்களுக்கு இந்த வண்டியை உங்க பேர்ல ஆர்சி புக்கு மாத்தி கொடுத்துருவேன் நான். சரிங்களா? 5-10 நீங்க கொடுத்தா போதும். இந்த வண்டியினுடைய எப்படி இருக்கு பாருங்க, வண்டியினுடைய தெளிவு அப்படியே உள்ள காட்டு. வண்டி எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க. டெஸ்க் கூட காட்டு. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க வண்டி. அப்படியே வா. வண்டி எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. இதுலலாம் லேசா கிராச்சஸ், இந்த கிராச்சஸ் லேசா உள்ள இந்த டேமேஜ் எல்லாம் லேசா இருக்கும். 1-2 இருக்கு. இதுல லேசா பாருங்க ஒரு கிராச்சஸ் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு செலவு பண்ணி வேணா ஒரு 4,000 5,000 கொடுத்தா நான் இதெல்லாம் எல்லாத்தையும் ஃபுல்லா டோட்டல் இந்த செலவெல்லாம் சரி பண்ணிடுவேன். ஏசி ஆல்ரெடி முதல்ல வேலை செய்யாம இருந்துச்சு. ஏசி எல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம். அது காசு போட்டு பக்காவா பண்ணியாச்சு. இப்ப பாருங்க இந்த இன்ஜினை இப்ப ஸ்டார்ட் பண்றோம். இன்ஜினுடைய சவுண்ட பாருங்க. இன்ஜினுடைய சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. இன்ஜின் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இந்த இதுல வந்து ஒரு லப்பர் இல்ல நீட்டா. அது ஒரு 400 ரூபா 500 ரூபா 300 ரூபா வரும் இந்த லப்பரு. அந்த லப்பரு 2016 வண்டியா சிங்கிள் ஓனர். அந்த லப்பர் வீணா போயிடும். அதனால அதை தூக்கி போட்டாங்க. இதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால வண்டி எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க. தயவு செஞ்சு வண்டிய வாங்குன்னு கையில கேஷ் வச்சிருந்தா முடிவு பண்ணிட்டு குடும்பத்துல இந்த கலர் தான் பிடிக்குது, இந்த கலர் பிடிக்குது எல்லாமே நீங்க முடிவு பண்ணிட்டு, உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த வண்டி எடுக்க வேணாம். ஆனா பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஜினு வண்டி கலரு எல்லாம் பிடிச்சிருந்தா மாதிரி இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க, டெலிஃபோன் அடிங்க. நம்ம ஏன் டயத்தையும் நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்களுடைய டயத்தையும் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வேற சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா வாட்ஸ்அப்ல எனக்கு அப்டேட் பண்ணிடுவேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரை இந்த மொபைல் ஆக்ட் பண்ணிடுவாங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கண்டிப்பா உங்களுக்கு தகவல் என்னன்னா நீங்க சந்தேகம் இருந்தாலும் அதை கேளுங்க. வாட்ஸ்அப்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? இதோட இந்த எஸ்ஏ கார்ஸனுடைய இந்த விளம்பரத்தை முடிச்சுக்கிறேன். எது நான் பேசியிருந்தாலும் அதையும் வாட்ஸ்அப்ல அதை நீங்க சொல்லுங்க. அது கமெண்ட்ல போட்டு இவர் ஆசைப்படுறாரு காசுக்கு, இவர் கூட வைக்கிறாரு, அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு தாய் தாப்பம் வயிற்றுலேருந்து பிறக்கலையா? நீங்க சொல்றத நான் முதல்ல சொன்னீங்க கொஞ்சம் கூட இருக்குண்டு, விலைய 20-30 ரூபாய் இறக்கி ஏன் நான் கூட கொடுத்து எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால 20 ரூபா 30 ரூபாய் இறக்கி 3-5க்கு தான் நம்ம அந்த ஹோண்டா சிட்டி கொடுத்தோம். ரொம்ப கம்மிக்கு கொடுத்தோம். 40 ரூபா நமக்கு லாபம் வேணும். 10 ரூபா லாபத்துக்கு வச்சு நம்ம கொடுத்தோம்னு வச்சுங்களேன். 10 ரூபா 12 ரூபா லாபத்துக்கு வச்சு கொடுத்தோம். அதனால எல்லா வண்டிலையும் இப்ப நான் கொஞ்சம் கூட கொடுத்து எடுத்து வந்திருக்கலாம். அடுத்த தடவை நான் டெல்லியில பார்த்து இன்னும் கம்மி பண்ணி எடுத்து உங்களுக்கு இன்னும் கம்மியா கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அது போல யாராவது வந்து 4 லட்சம் நான் வண்டி சொல்றேன்னா 2 லட்சம் ரூபா கிடைக்குதுன்னு சொன்னாங்கன்னா நான் 2.5 லட்சம் கொடுக்க தயாரு. அவங்க எனக்கு மெசேஜ் போடுங்க. அவங்கள்ட்ட நான் பேசி உங்களுக்கு 50,000 ரூபா கிடைக்குதுல்ல, எனக்கு கம்மியா கிடைக்குதுல்ல, அது டெல்லியில எந்த அட்ரஸ்ன்னு சொல்லுங்க, எந்த கம்பெனின்னு சொல்லுங்க. நம்ம அதை போய் பார்த்து வாங்கி மக்கள் பயன்பெறட்டுமே. பாக்குற இந்த தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் இல்ல இந்தியாவில எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க கம்மி வாங்கி அனுபவிக்கட்டுமே. சிங்கிள் ஓனர் வண்டியா பார்த்து சொல்லுங்க. அதுதானே கொஞ்சம் தரமா இருக்கும். அதனால உங்களுக்கு இது மனசு புண்படுறதுக்காக நான் பேசல. நீங்க கிடைக்குதுன்னா கிடைக்கிற அட்ரஸ் கரெக்டா சொல்லணும். அப்படி இல்லாட்டின்னா நீங்க பொய்யன்ற அர்த்தம். சரிங்களா? அட்ரஸ் டெலிபோனை கரெக்டா கொடுங்க. நம்ம கான்டாக்ட் பண்ணி மக்கள் எல்லாருக்கும் கம்மியா போய் வண்டி கிடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? இதோட இந்த எஸ்ஏ காரனுடைய விளம்பரத்தை நான் முடிச்சுக்கிறேன். பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் இறைவனுடைய அன்பும் அருளும் பாசம் உண்டாவதாக என்று என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிருதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.